நீயே உன்னை அடிக்கடி தட்டி கொடுக்குறியா? நீயே உன்னை அடிக்கடி தட்டி கொடுக்குறியா? பரவாயில்லடா, அவளை விட நீ பரவாயில்லடா, இவளை விட நீ பரவாயில்லடா, அந்த பாஸ்டருடைய பையனை விட பரவாயில்ல, அந்த பாஸ்டருடைய பொண்ணை விட பரவாயில்ல. அதான் கொயர்ல நிக்கிறானே ஒருத்தன், அவனை விட நான் பரவாயில்ல. ஏதோ பெரிய யூத் மீட்டிங்ல பெரிய சாட்சி சொல்றான், அவனை விட நான் பரவாயில்ல. பாஸ்டருக்கு வளர்த்த கீபோர்டு வச்சு அவனை விட நான் பரவாயில்ல. மற்றவங்களை கம்பேர் பண்ணி 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 ஒன்னே தட்டி கொடுத்து பரவாயில்ல பரவாயில்ல, நீ எவ்வளவு மேலு, அவனை விட நீ எவ்வளவு மேலு அப்படின்னு பரிசுத்தத்துல பாவத்தை செய்யும் போது உன்னை தட்டி கொடுத்துட்டே இருக்கிறியா? இல்ல, கண்டிப்பா ஆண்டவருடைய பிள்ளை அப்படி தட்டி கொடுக்க முடியாது. உனக்கு பின்னணி உன்னை கெடுப்பதற்கு பிசாசு முயற்சி எடுக்கிறான். நீ தட்டி நீங்க ஒண்ணும் மனுஷனை பார்க்கறதுக்காக வரலையே, மனுஷனை பார்க்க கூடாது இல்ல. நீங்க பாஸ்டருடைய பிள்ளையா உனக்கு முன்னாடி முன்மாதிரி, பாஸ்டர் அவனுக்கு முன்மாதிரி, கொயர்ல நிக்கிறவங்கள அவங்களுக்கு முன்மாதிரி, உங்க யூத் லீடரா உங்களுக்கு முன்மாதிரி. யூத் லீடரே கீழே விழுந்துட்டாயா, யூத் லீடரே லவ் பண்ணிட்டாயா, யூத் லீடரே அப்படி இருக்கிறான், அவன் வந்து மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்றான், கேக்குறாங்க நான் பிடிச்சா, நான் சொல்றேன் அவங்க வேற நீ வேற இல்ல. நம்ம பார்க்க வேண்டியது யாரை பார்க்கணும்னா, நோ நெகட்டிவ் மைனஸ் ஆனவங்கள இல்ல, பாசிட்டிவ் ஆனவங்கள மட்டும்தான் பார்க்கணும். பரிசுத்தம் உள்ளவன் சொல்லுங்க இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆண்டவர் சொல்றாரு போயிட்டே இரு, வளர்ந்துட்டே இரு, வளர்ந்துட்டே இருந்தா சொல்றாரே தவிர காம்ப்ரமைஸ் ஆயிக்கோன்னு சொல்லல. சோ ரொம்ப கேர்ஃபுல். நம்பர் 7, 7வது, நீங்க உங்களை என்ன பண்ணிடக்கூடாதுன்னு எப்பவுமே தட்டி கொடுத்துடவே கூடாது. அதுதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆபத்து. நீங்க ஆண்டவரிடத்துல நெருங்காம உங்களை தடுக்கிறதும் அதுதான். சரி.